இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம மாடியூல் 2 பார்க்க போகிறோம். ஓகே, பார்ட் ஒன்னுங்கிறது எது? இன்ட்ரடக்ஷன் டு மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர், டிஸ்கிரைப் கிளவுட் கான்செப்ட். இதுதான் வந்து பார்ட் ஒன்னை நம்ம பார்த்துட்ருக்கோம். பார்ட் ஒன்னில் மாடியூல் 1 நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. இதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்க்காதவங்க பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் தென் வந்து இது செகண்ட் மாடியூலில் டிஸ்கிரைப் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் யூஸிங் கிளவுட் சர்வீசஸ். ஓகே, அதில் வந்து நம்ம யூனிட் 1 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். ஜஸ்ட் 1 minute தான் இருக்கும், அவ்வளோதான். அண்ட் தென் வந்து நான் இதோட சேர்த்து இந்த டம்ப்லைனில் பார்த்துருப்பீங்க, ஹவு டு கிரியேட் அ ப்ரொஃபைல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஓகே, நான் இதை இன்ட்ரடக்ஷன் முடிச்சுட்டு நான் என்னென்னு அதை சொல்கிறேன். இதில் இன்ட்ரடக்ஷனில் இந்த மாடியூலில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கிளவுட் சர்வீஸோட கிளவுட் கம்ப்யூட்டிங்கை என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அண்ட் தென் வந்துட்டு இதில் எதுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, you will learn how cloud computing can help you meet variable demand while providing a good experience for your customer. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் அமேசான் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு இந்த கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கு கரெக்டாக. இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் போயிட்டுருக்கு. நீங்கள் மற்ற டைமில் பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் வந்து ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா இந்த டைமில் ஒரு 100 இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா சர்வர் வந்து அப் அண்ட் டவுனில் இருக்கும் கரெக்டாக. அப்போ அதனால் வந்துட்டு அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில், அந்த டிமாண்ட்லாம் இருக்கிற சமயத்தில் உங்களுக்கு வந்து இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் வந்து எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, எப்படி வந்து நீங்கள் ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கஸ்டமருக்கு கொடுக்க போகிறீங்க. ஓகே, அவங்க அப்ளிகேஷன் மூலிமா. ஓகே, அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இந்த மாடியூலில் நமக்கு இருக்கும். ஓகேங்களா. அண்ட் தென் வந்து யூ வில் ஆல்சோ லேர்ன் அபவுட் செக்யூரிட்டி, கவர்னன்ஸ் அண்ட் ஓவரால் மேனேஜபிலிட்டி இன் த கிளவுட். இந்த மூணுமே வந்து சேர்த்து இந்த மாடியூலில் நீங்கள் பார்ப்பீங்க. இது நம்ம செக்யூரிட்டி, அப்புறம் கவர்னன்ஸுங்கிறது பாலிசி அதெல்லாம் வர்றது தான் இதில் சொல்கிறது. அண்ட் தென் வந்து ஓவரால் மேனேஜபிலிட்டி, எப்படின்னா இந்த இதை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்கிற பேஸ் பண்ணி நம்ம இந்த மாடியூலில் பார்க்க போகிறோம். என்னென்ன லேர்னிங் ஆப்ஜெக்ட்ஸ் இதில் இருக்குது அப்படின்னா, டிஸ்கிரைப் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஹை அவைலபிலிட்டி அண்ட் ஸ்கேலபிலிட்டி இன் த கிளவுட், அப்புறம் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரியலபிலிட்டி அண்ட் ப்ரெடிக்டபிலிட்டி இன் த கிளவுட், அண்ட் தென் வந்துட்டு பெனிஃபிட் ஆஃப் செக்யூரிட்டி அண்ட் கவர்னன்ஸ் இந்த கிளவுட், அண்ட் தென் வந்துட்டு மேனேஜபிலிட்டி இந்த கிளவுட். இந்த நாலுமே வந்து தான் நம்ம இந்த மாடியூலில் பார்க்க போகிறோம். அண்ட் தென் வந்து மாடியூலோட அசஸ்மெண்ட் இருக்க போது, அப்புறம் லாஸ்ட்டாக சம்மரி அவ்வளோதான். ஓகேங்களா. ஓகே, நம்ம வந்து இப்போ நம்ம ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறதை பற்றி சொல்லிடணும். இப்போ இந்த பேஜ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேஜில் வந்து சப்போஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து இதில் வந்து இங்கே சைன் இன்னு இருக்கும். ஓகே, இந்த இடத்துல வந்து இப்போ நான் வந்து சைன்இன் பண்ணியிருக்கனால என் ப்ரொஃபைல் இதில் காட்டுது. சப்போஸ் இதில் நீங்கள் பண்ணலை அப்படின்னா இதில் சைன்இன் இருக்கும். இதில் சைன்இன் கொடுத்து உங்களோட மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட், உங்களோட ஜிமெயில் ஐடி நீங்கள் வச்சு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா, அது லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் இங்கே ஷோ ஆயிரும். இதனால் என்ன ஆகும்னா, நீங்கள் ஒன்றா ஒரு டாபிக் முடிக்க ஒரு யூனிட் முடிக்க என்ன ஆகும்னா, அது ஒரு கம்ப்ளீஷன் ஸ்டேஜஸ் போகும். இந்த மாதிரி வந்து க்ரீனில் மாறும். ஓகே, இப்போ வந்து 100 XP, இது ஓவராலாக ஒரு XP அவங்க பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் வந்து இதில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அண்ட் தென் ஒரு மாடியூல் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க, நீங்கள் வித் அசஸ்மெண்ட்டோட கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு கம்ப்ளீஷன் ஸ்டேஜுக்கு போகும். ஓகே, அது எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம மாடியூல் 1ல் வந்துட்டு நம்ம அசஸ்மெண்ட் டெஸ்ட், அந்த மாடியூலோட அசஸ்மெண்ட் டெஸ்ட் எடுத்தோம்ல, அதில் வந்துட்டு கம்ப்ளீஷன் கீழே ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீஷன் ஸ்டேட்டஸ் போகும். அது எல்லாமே வந்துட்டு உங்கள் ப்ரொஃபைலில் இங்கே பார்த்துக்க முடியும். இதில் போனீங்கன்னா இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா பேட்ச் 1ன்னு ஒன்று ஷோ ஆகுது. என்னென்னா நான் வந்து ஃபஸ்ட்டு மாடியூலை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஓகே, நம்ம பார்ட் 1ல் நான் மாடியூல் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து எனக்கு ஷோ ஆகுதா. இந்த மாடியூலுக்காக எனக்கு கம்ப்ளீஷனுக்கு பாயிண்ட்டுமே அதே மாதிரி வந்துட்டு எனக்கு ஒரு பேட்சுமே தருவாங்க. ஓகே, இது எந்த லெவலுக்கு யூசேஜாக இருக்குன்னு தெரியாது. பட் ஆனால் இது வந்து நீங்கள் ஒரு ஃபைனல் லெவல் இந்த சர்டிஃபிகேஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற ஸ்டேஜில் வந்துட்டு உங்களோட நாலேஜ் எப்படி இருக்குது, நீங்கள் எவ்வளோ தூரம் வந்துட்டு ஆன்சர்ஸ் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா அந்த மாடியூல் அசஸ்மெண்ட்ஸில், உங்களோட ஏதாச்சும் லேர்னிங் பெண்டிங்ஸில் ஏதாச்சும் இருக்காங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இது ரொம்ப கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஓகேங்களா. இது இந்த சர்டிஃபிகேஷன்ஸ் இல்லை, இதுக்கப்புறம் நீங்கள் போகிற சர்டிஃபிகேஷன்ஸ் மைக்ரோசாஃப்ட்டில் என்ன சர்டிஃபிகேட் பண்ணாலுமே இந்த ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. ஓகே, நாட் ஒன்லி வந்து AZ 900க்கு மட்டும் இது கிடையாது. இது ஓவராலாக நீங்கள் அடுத்தடுத்த அட்வான்ஸ் வந்து நீங்கள் படிக்கும் போதோ இல்லை அதில் வந்து நீங்கள் சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணும் போதோ இது வந்து இந்த ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதுதான் இதில் வேறு ஒன்றும் இல்லை.
மற்றபடி நம்ம யூனிட் 2ல் கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்ஸ்.